ஒரு வண்டி தான் போயிட்டு வர முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கேயாவது வண்டியை விட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்தோன்னா வண்டி இருந்த தடையுமே இருக்காது, எல்லாம் பீஸாக ஒரு கடைக்கு பார்சல் ஆகிடுன்னு. ஜாக்கிலாம் கிடைக்குமாண்ணா? ஜாக்கி கார் ஜாக்கி. ஹலோங்க, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோ விளாக்களே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம். ஸோ அதனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வாங்க, எந்த பொருள் வாங்குறேன், எங்கே போகிறேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புதுப்பேட்டைக்கு போக போகிறோம். ஸோ புதுப்பேட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட் போக போகிறோம். ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு அடுத்து எதுவுமே வேலைக்காக இங்கிலீஷ் ரோடுக்கு போக போகிறோம். 3 இடத்துக்கு போயிட்டு என்னென்ன பொருள் வாங்குறன்றத வீடியோவில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க போவோம். உங்கம்பாக்கத்தில் வித்தியாசமான வீடுனா இந்த ஒரு வீடு தாங்க. பாருங்களேன் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி, ஆனால் ஒரு ஏழை வீடு மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ரோடே பாருங்க, 2 பக்கமும் மரங்கள் தான் அருமையாக இருக்கு பாருங்க. இந்த மரம் மழை கொஞ்சம் கீழே வந்து விழுந்துருமா, ரொம்ப கீழே தாழ்ந்த மாதிரி இருக்குது. பெரிய வண்டி எதுனா வந்தால் இனிச்சிருங்க விலையெல்லாம், அதனால இந்த இடத்துல பெரிய வண்டியெல்லாம் வராது. அப்பார்ட்மெண்ட், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஸ்டேட் தெக்கோபார் வீக்கெண்டில் எப்பயும் பிஸியாக இருக்கும். ஒன்று இன்னும் கூட்டம் வரலைங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் போக போக ஈவினிங் டைமில் கூட்டம் வந்துடும். இப்போ ஆல்ரெடி நமக்கு 4:21 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிப்பாங்க. எங்கெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குங்க. இந்த சென்னை வானிலை மையம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கம்பாக்கம் காலேஜ் ரோட்டில் தான் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. புயல், இடி, மின்னல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் பார்த்து சொல்லுவாங்க. இப்போ எப்படி தான் போனோம் என்னுடைய ஆஃபீஸ்க்கு. ஆனால் இப்போ நம்ம எப்படி தான் நேராக போனால் மட்டும் தான் நம்ம புதுக்கடை கட்சி. இதுதான் WCC காலேஜ் காலேஜ். இந்த நுங்கம்பாக்கம் சரௌண்டிங் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குதுங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இங்கே ஃபாரின் எம்பசிஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அந்த ஒரு கன்சல்டன்சி இருக்குல்ல, ஃபாரின் கன்சல்டன்சி, எஜுகேஷன் கன்சல்டன்சி. இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் போய் படிக்கலாம், யூகேல போய் படிக்கலாம். அந்த மாதிரியான ஏகப்பட்ட கன்சல்டன்சி இதை சுற்றி இருக்குது. நுங்கம்பாக்கம் சுற்றி இந்த ஒரு எக்மோர் பிரிட்ஜை கொஞ்சம் ஸ்வெட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக பாருங்க, ஒரு காரு போகலாம், அதேமாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியும், அவ்வளோதான் போக முடியும். இது கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் பண்ண மாட்டாங்களே. தெரிந்து பார்த்தா நல்ல வியூ கிடைக்கும். நம்ம அந்த எக்மோர் மியூசியம் பார்க்கலாம். வீக்கெண்டுனால கூட்டத்தை பாருங்களேன். ஆர்ட் கேலரி பக்கத்தில் இந்த ஒரு சில இந்த அருங்காட்சியகம், நிறைய ஏகப்பட்ட மியூசியம்லாம் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு. உள்ளவே அந்த தியேட்டர்லாம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தியேட்டர், நாடகம்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். நாடகத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் எவ்வளோவாங்க. இதுதான் மியூசியம் தியேட்டர். புதுப்பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்துட்டேங்க. இதுதான் புதுப்பேட்டை மார்க்கெட்டு. இந்த சைட்லேயே பாருங்க ஏகப்பட்ட லைட்டு கடைலாம் இருக்கா. ஃபஸ்ட்டு லைட்டு கடையில் லைட்டு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு கடையில் நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கலைங்க. ஒரே ஒரு பிங்க் கலர் லைட்டு மட்டும் வாங்கினேன் ஸோ சிஸ்டம் முன்னாடி ஓட்டுறதுக்கு. மற்றபடி வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ காருக்கு தேவையான பொருள் விற்கிற கடையை நோக்கி போக போகிறோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு தேவையான இந்த ஜாக்கி, அப்புறம் இன்னும் ஒரு சில பொருள் சொன்னாங்க, அது கிடைக்கும். காரு நம்ம வாங்க வேண்டிய பொருள் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு தேவையான பொருள் தான் இருக்கும். இந்த சரௌண்டிங் இருக்கு பாருங்கள் லெஃப்டில். அப்புறம் இன்னும் இதுக்குள்ளே போனோன்னா கிடைக்கும். முன்னாடி வேறு ஒரு காரன் வந்து கார்னர் இருக்கிறான். இங்கே கேட்கலாம், இந்த கடையில் கேட்கலாம். போடாப்பா, ரோடு சின்னதாக இருக்குது, அதான் தலைவலி. 2 நேரத்தில் டிராஃபிக் ஆகிடும். இது உள்ளே போய் கேட்போம். லைட்டிங் பாருங்க, லைட்டிங் லைட்டு கடை தான் இருக்குது. ஜாக்கிலாம் எங்கண்ணா இருக்கும்? ஜாக்கி உள்ள ஜாக்கிலாம் இருக்குமாண்ணா? ஜாக்கி மெயின்ல பாருங்க. மெயின்ல
இல்லைன்றாங்க உள்ளன்றாங்க கிடைக்குன்னு தெரியலையே. ஜாக்கிலாம் எங்கண்ணா கிடைக்கும்? எங்க? ஆ இந்த ரோட்ல ஓட்டுக்கா ஒரே ஒரு வண்டி தான் போயிட்டு வர முடியும். பொறுமை போட்டு சாரி. இடத்துல கேப் ஜாக்கி ஜாக்கிலாம் கிடைக்குமாண்ணா? ஜாக்கி ஜாக்கி கார் ஜாக்கி ஈச்சரு பெரிய ஜாக்கியா? 5 டன்னு 8 டன்னு பெரிய ஜாக்கி 5 டன். எங்க? மெட்ரோ மோட்டார்ஸ். பாருங்க எல்லாம் வண்டியோட இன்ஜின் தான் இதெல்லாம். ஏன் பாட் பாட்டா கிடைக்கும் உங்களுக்கு. சந்தில போய் பாரு. நான் பெரிய வண்டி ஜாக்கிலாம் எங்கண்ணா கிடைக்கும்? 5 டன்னு ஜாக்கி 8 டன்னு ஜாக்கிலா? ஆ வச்சு தூக்குதா? ஆமா ஆமா. ஆத்தோரம் அந்த போலீஸ் பூத்துக்கு தாண்டி போகணுமா? போலீஸ் பூத்து தாண்டி அதுக்கு அடுத்த போலீஸ் பூத்து தான் இங்கே தானே இருக்கு. அதுக்கு அடுத்து ரைட்டு கட் பண்ணினா அங்கே ஜாக்கில் இருக்கும். சரிண்ணா. உள்ள போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கேயாவது வண்டியை விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தோன்னா வண்டி தடையுமே இருக்காது, எல்லாம் பீஸாக ஒரு கடைக்கு பார்சல் ஆகிடுன்னு. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் பத்திரமான ஒரு இடத்துல வீடியோ விட்டு ஹோட்டலில் தேடுவோம். எத்தனை வந்துட்டு பாருங்க டிக்கெட்டு இந்த தெருவுக்குள்ள வந்துட்டோம். என்ன பண்ணலாம், பேசாம ஒரு ப்ரொமோஷன் பண்ணல காரு கடைக்காரர், அவர்கிட்டே போய் கேட்போம். அதான் பெஸ்ட். சென்னையில் பைக்கு ஓட்ட கற்றுக்கினீங்கன்னா எங்கே வேணால் ஓட்டலாம். டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறது பார்த்தீங்களா. போங்கப்பா போங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கேட்ட பொருள் இங்கே கிடைக்கல, அதனால நம்ம இதே காங்கிரஸ் ஆஃபீஸ் என்ன இருக்கலாம் இங்கே போகணும். இது பார்த்தாலும் டிராஃபிக். கரெக்டாக புதுப்பேட்டையில் நமக்கு ஜாக்கியே கிடைக்கலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜாக்கி தான் இருக்குமா. நம்ம புது ஜாக்கிலாம் வாங்கினோன்னா மெட்ரோன்னு ஏதோ ஒரு கடை இருக்கான் நம்ம அந்த காங்கிரஸ் ஆஃபீஸ் அண்டை, அதனால் அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோன்னா வெட்டி ஸ்ட்ரீட் தாங்க போக போகிறோம். ஹோலி லேண்ட் லார்ஜ் M2 மைக்கு அது எவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால் இப்படி லெஃப்ட் எடுத்தோன்னா பேக் சைடு ஆஃப் வெட்டி ஸ்ட்ரீட்டு வரும். அங்கே போயிட்டு நம்ம கேட்போம். அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் இதே மாதிரி இந்த கார்னரில் நீங்கள் நேராக போனீங்கன்னா இந்த ஆட்டோலாம் ரெடி பண்ணுற கடை இருக்கும், வெல்டிங் வைக்கிற கடை. அங்கே உங்களுக்கு அந்த பைக்கு சொட்டை காரு சொட்டை இந்த மாதிரி பட்டி டிங்கரிங் ஒர்க்கெலாம் இந்த ஒரு சைடில் பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே நீங்கள் புதுப்பேட்டையை விட்டு நீங்கள் வெளியே வந்து பிரிட்ஜ் ஏரியாரையும் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு காரு டிங்கரிங் ஒர்க்கெலாம் பயங்கரமாக பார்ப்பாங்க. உள்ளே போய் எதனா ஒரு கடையில் கேட்போம் நான் ஒரு மைக் இருக்கான்னு சொல்லிட்டு.
வெல்கம் டு ரிச்சி ஸ்ட்ரீட். எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும், இன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்குது. ஆட்டோக்கார் முன்னாடி போனாலும் நல்லாயிருக்கும். சரி போக மாட்டார் போல இது. கேட்கலாம். நைட்ல போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வண்டியை பார்க் பண்ணோம். பார்த்தா தூங்கின வண்டி ஓட்டுறாரு. தெரியுதுங்களா மேடம்? இந்த ஒரு வண்டியால போதே போட்டு போதெல்லாம் நேரா எல்ஐசி பில்டிங் பேக் சைட் போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும், அதனால் அங்கே போகும். வீட்டு தானே காருக்காரன் ஓட்டுறான். சரி சென்றாங்க, ஒன்றுமே உருப்படியே கிடைக்கல. பார்ப்போம், அவன் போயிட்டு செக் பண்ணணும் அந்த கடையில சொன்ன கடையில் தான். கீர் பார்த்து ஃப்ரூட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி 5 டன்னு ஜாக்கி. அடுத்து வேற என்ன வாங்கணும் இதுமாரி மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போகிற வழியில் சொல்லி தான் போனோம். அதுக்குள்ள உளுத்த பருப்பு தோரம் பருப்பு அந்த மாதிரி மளிகை கடைக்கு போகும்போது சொல்லிகிட்டே போவோம்ல, அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் போகணும் போல. ஃபோன் வச்சு தேவை. ஆமாம், பக்கத்தில் லெஃப்ட் வச்சு பாருங்க. இது ஒரு ரோட்டில் தான் நம்ம அந்த காருக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். சீட்டு கவர் ரெடி பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ரெடி பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல, ரோட்டில் நின்று கார் கூப்பிட்றாங்க சார். 5 டன்னு ஜாக்கிலாம் இருக்குமாண்ணா? ஜாக்கி 5 டன்னு ஜாக்கி. 5 டன் ஜாக்கி. சரி போயிட்டு லெஃப்ட் கடைசியாக அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு நம்ம இந்த ஒரு ஜாக்கியை வாங்கிட்டேங்க. 5 டன்னு ஜாக்கி. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க 5 டன்னு. அதே 10 டன் வந்து பார்த்தீங்கன்னா 1400 சொல்கிறாங்க. 100 எக்ஸ்ட்ரா தான் நம்ம அந்த 5 டன்னு வாங்குறது கம்பேரிட்டிவ் 10 டன்னுக்கு. என்ன நம்மளால் ஜாக்கி வாங்கியாச்சு, அடுத்து மைக்கு தான் வாங்க போனோம். இப்போ நம்ம ஜாக்கி வாங்கிட்டு திருப்பி எலிஸ் ரோடுக்கு போகிறோம். எலிஸ் ரோடுக்கு போயிட்டு 11,500 ஹோலி லேண்ட் லார்ஜ் M2 மைக்கை நம்ம வாங்க போகிறோம். என்னென்னா நமக்கு இப்போதைக்கு கேமரா இல்லை. கேமரா இருந்தால் கேமராவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு கேமரா இல்லாததுனால நமக்கு C டைப் வேரியண்ட்டே போகலாம். அதாவது 9,500 சொன்னாங்க. அது போகலாமா இல்லை 11,500 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேமராவும் வந்து அதுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாங்கலாமான்னு ஒரு ஐடியா டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறேன். எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஃபியூச்சரில் நம்ம கேமராவும் யூஸ் பண்ணுற மாதிரினா பெட்டர். நம்ம 11,500 வாங்குறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து M2S சொல்கிறாங்க, அது நம்ம மேக்னெட் டைப்பில் வருது. ஆனால் அது என்னென்னா 12,500 சொல்கிறாங்க. ஆன்லைனில் 14, 13,500 வருது. கிட்டத்தட்ட அதிகமே 500 1000 டிஃப்ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா நமக்கு M2S எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா M2க்கு வாங்குறதுக்கு பதில் M2S ஒரு வாட்டி நம்ம போயிட்டு செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிவிட்டு அது கம்பேர் பண்ணி கடைசியாக எது வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருக்குறோம். இது ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் பேனருக்கு ஃபேமஸான ஸ்ட்ரீட்டு. ஸோ பேனர் போடுறதா இருக்கட்டும், இந்த ஸ்டிக்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்இடி சைன், எல்இடி போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக ஹோல்சேல் ப்ரைஸில் போட்டு தரக்கூடிய கடைங்க அதிகமாக இருக்கக்கூடிய தெருவுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். பாருங்க, இங்கே ஆரம்பிச்சு பாருங்க.
எல்லாமே சைன் போர்டு கடைங்க தான், ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கருங்க இருக்கும், வாலில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரு, அதுவுமே இங்கே கிடைக்கும். கிருஷ்ணா டிராஃபி, இந்த மாதிரி டிராஃபி கடைங்களும் இருக்கும். போர்டு எல்லாம் இந்த சைன் போர்டு, ஏதோ வாங்கறதுக்கு வந்து ஏதோ வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிளாஸ்டிக் சைன் போர்டு எல்லாமே சைன் போர்டு கடைங்க தான். இதுதான் நாங்கள் ஃபோட்டோ கடைங்களாக இருக்கும். இங்கே வேணால் நம்ம கேட்டு பார்ப்போம் மைக் எரியுதான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை மட்டும் காட்டல, வாங்குற மைக்கை அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நிப்பாட்டும் இதுக்குள்ளே இருக்குங்க நம்மளுடைய மைக்கு. ஹோலி லேண்ட் லார்ஜ் M2 மைக்கு. கிட்டத்தட்ட 11,500 சொன்னாங்க. ஆன்லைனில் 12,500 போட்டிருந்தது. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 11,300 வாங்கணும் இந்த ஒரு ஹோலி லேண்ட் மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் C இருக்குது, லைட்னிங் அந்த ஒரு போர்ட்டும் இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு ஆயிடுச்சுங்க. நம்ம கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து 3:30 கிளம்பணும். இப்போது 6:15 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வாங்க வேண்டிய பொருளில் 2 பொருள் தான் வாங்கணும். பேட்சியும் மைக்கும் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மற்ற பொருள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. லைட் வாங்கலான்னு போனால் லைட்டு கிடைக்கல, அதே மாதிரி இன்னொரு ஒரு பொருளும் கிடைக்கல. வந்ததுக்கு ஒரு 2 முக்கியமான பொருள் வாங்கி வச்சுங்க. கிடைச்சா நம்ம போக வேண்டியதுதான். சூப்பராக இல்லை நம்ம பாருங்க, சுற்றி 2 சர்ச்சு இருக்குது பாருங்க. ஆப்போசிட்டில் அந்த மசூதி அதுவும் இருக்குது. 3 மதமும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்க ஒரு பாட்டு. சர்ச்சுக்குள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாங்க. அதே மாதிரி மசூதிக்குள்ளேயும் நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு வீடியோ எடுக்கிறது முடியுமாவும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு ட்ரை பண்ணேன் கோயிலுக்குள்ளே, ஆனால் அலோடு இல்லைன்ட்டாங்க, நாட் அலோடு கேமரான்ட்டாங்க. மசூதிக்குள்ளே நான் ட்ரையே பண்ணதில்லை. ஏன்னா எந்த மசூதிக்குள்ளே போகிறது நமக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. ஸோ எதனா ஒரு மசூதிக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மசூதி எதனா இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மசூதிக்குள்ளே நம்ம போனதே இல்லை, போயிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுவோம். சென்ட்ரலில் பாருங்கள், ஈவினிங் டைமில் எப்படி இருக்கு பாருங்கள், பயங்கரமாக இல்லை வேற மாதிரி இருக்குது பாருங்கள் சென்ட்ரலு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம், வாங்க வேண்டிய பொருளாக வாங்கிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நம்மளை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்டை நம்ம போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கண்டென்ட்டு, அடுத்து சும்மாவே கண்டென்ட்டு போடுவோம். ஸோ இப்போ வாங்க வளராமல் இந்த வீடியோவை முடிப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ.